இப்போ நீங்கள் கையில் ஒரு நகை வச்சுட்டு போகிறீங்க சரிங்களா, கழுத்தில் போட்டு போகிறீங்க சேஃபு, கையில் போட்டு போகிறீங்க சேஃபு. ஆனால் இதே ராத்திரி ஒரு 12 மணிக்கு காலையில் ரோட்டில் போகிறீங்க, அந்த நகை உங்கள் கழுத்தில் சேஃபாக நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக இவ்வளோ நாள் இவ்வளோ கண்டெய்னர் பற்றி சொன்னீங்க. இப்போ எல்லாத்துக்கும் இந்த கண்டெய்னர்லாம் அவசியமா? இப்போ நீங்கள் எல்லாருக்கும் தேவையானு யோசிச்சிங்கன்னா தேவை இல்லை தான், உண்மையிலே சொல்லணும், நான் தேவையானு. இப்போ நீங்கள் கையில் ஒரு நகை வச்சுட்டு போகிறீங்க சரிங்களா, கழுத்தில் போட்டு போகிறீங்க சேஃபு, கையில் போட்டு போகிறீங்க சேஃபு. ஆனால் இதே ராத்திரி ஒரு 12 மணிக்கு காலையில் ரோட்டில் போகிறீங்க, அந்த நகை உங்கள் கழுத்தில் சேஃபாக நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, கிடையாது. அதே மாதிரி தான் பொருள், காசு போட்டு தான் வாங்கணும். பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும், நம்ம வட்டிக்கு வாங்கி ஒரு பொருளை கொண்டு வந்து அது இன்னொருத்தர் கையில் சேர்க்க வரைக்கும் நமக்கு ஈரக்குடி கையில் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பொருள் சேஃபாக இருக்கணும்னா கண்டெய்னர் அவசியம், ஃபர்ஸ்ட் விஷயம். அண்ட் பொருள் வந்து திருட்டு போகாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, அதோட கண்டிஷன் மாறாமல் இருக்கிறது தான். நான் சொன்னவே ஒரு பாலை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சு கொண்டு போனீங்க அப்படின்னா 1/2 மணி நேரத்தில் கெட்டு போயிடும். ஒரு பாலோட விலை 1 லிட்டர் நீங்கள் கணக்கு வைப்பீங்க, ஆனால் ஒரு முதலாளியோட கணக்கு 1 லட்ச ரூபா அந்த பொருள். அதை கொண்டு போய் விற்றானா 1,10,000 10 ரூபா லாபம் கணக்கு. ஸோ அவருக்கு அது கெட்டக்கூடாது இல்லையா, அதுக்காண்டியும் அதுக்கப்புறம் சேஃப்டிக்காண்டியும் லாங் டிஸ்டன்ஸ் போகிறாங்கன்றதுக்காண்டி ஒரு கண்டெய்னர் அவசியமாகத்தான் இருக்குது. இன்னைக்கு இந்தியாவில் இன்னைக்கு நான் 2-3 வருஷத்துக்குள்ள ஒரு சட்டம் வரப்போகுது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே க்ளோஸ்டு கண்டெய்னரில் தான் வச்சு கொண்டு போகணும், ஓப்பனில் வச்சு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு. பெரிய பெரிய பொருளை நீங்கள் ஓப்பனில் கொண்டு போகலாம், சின்ன சின்ன பொருளை வந்து நீங்கள் ஓப்பனில் கொண்டு போக முடியாது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மளிகை கடையில் போய் ஜாமான் இருக்கிறது ஓப்பன் வண்டி கொண்டு போய் இறங்கிட்டு இருக்கு. 2 வருஷத்துக்கு அப்புறம் அடிச்சு சொல்கிறேன், நோட் மை பாயிண்ட்ஸ், இதுக்கப்புறம் ஓப்பன் வண்டிகள்லாம் அது போகாது, க்ளோஸ் வண்டிகளை போய் ஆகணும், போகாதான் ஃபைன் அடிக்கப்படும். இன்றைக்கி நீங்கள் இப்போ மதுரை சிட்டிக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா கூட வண்டிங்க வந்து இந்த டைம் இந்த டைம் தான் போகணும், கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ்க்கு இந்த டைம் தான் இருக்குது அப்படின்னு போட்டுருணும். அதே மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ்னால கண்டெய்னர் வெஹிக்கல்ஸாக தான் இருக்கணுன்றது ஒரு சேஞ்ச் வரும். அன்னைக்கு they will know the value of their goods and our products. ஒரு கண்டெய்னர் பில்ட் பண்ண எத்தனை டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்? நீங்களே சுற்றி பாருங்கள் எவ்வளோ இருக்கும்ட்டு. இப்படி 20 இருக்குமா? 30 வகை குறையாது. ஷீட்டு, பைப்பு, இது போக ஆங்கிள்லாம் சேர்த்தோன்னா மேலேயே வரும். இப்போ ஷீட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சிஆர், ஹச்ஆர், ஜப்பானு, அது போக வந்து எஸ்எஸ், எம்எஸ்ன்னு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சேனல்ஸ், ஆங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் திக்னஸ் இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு ஷீட்ஸில் 0.5 1, 1.5 இதுமாதிரி நிறையா கேஜில் இருக்கும். அப்போ நம்ம யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா 35 வெரைட்டிஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு கண்டெய்னர் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அதிகபட்சம் நம்ம 17 வகையான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அஷ்யூர் பண்ணுறது. ஒரே மெட்டீரியல் எம்எஸ்ல போடுறாங்க நிறைய பேர். பட் ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் வந்து நம்ம பார்த்து பண்ணாலும் நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்ம இத்தனை வகையான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு கண்டெய்னர் பில்ட் பண்ணும்போது என்னென்ன கீ சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அண்ட் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வருவீங்க? ஃபர்ஸ்ட் திங், நான் இல்லை இன்னைக்கு எந்த ப்ரொடக்ஷன் டீமாக இருந்தாலும் எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்மியாக இருந்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்ச் என்னன்னா லேபர் ஷார்ட்டேஜ். இது எப்படி நடக்குதுன்னா ஓவரால் லேபர் ஷார்ட்டேஜ்னா கிடையாது. ஒரு ஃபங்க்ஷன், ஒரு தீபாவளி, பொங்கல் வருது அப்படின்னா லேபர்ஸ் வந்து 2 நாள் லீவ் கூட எடுத்துறது, 4 நாள் 5 நாள் லீவ் விட்றாங்க. 3 நாள் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பாதிக்கும். அந்த 3 நாள் டெலிவரி டைமில் போய் நிற்கும். ஸோ இதை நாங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணுறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் லீவ் நம்மளுக்கு எப்போ முன்னாடியே வரப்போது தெரிஞ்சுது. ஸோ அதுக்கு முன்னாடி 2 வாரத்துலேருந்தே 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஓட்டி டைம் போட்டுருவோம். ஓட்டி டைம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சதுனால அன்னைக்கு டிலே ஆனாலுமே வந்து 4 நாள் டிலே ஆகிற இடத்துல 1 நாள் 1.5 நாள்லேயே நம்ம வந்து முடிச்சு கொடுத்துருவோம். அதையும் கஸ்டமர் சைடு நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் லீவ் வருது, அதனால் வந்து 1 நாள் 2 நாள் முன்ன பின்ன போகலாம் சார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடுறோம். ஸோ இதனால பெருசாக எந்த பாதிப்பு வரல. இதுக்கு அடுத்த விஷயம் தான் வந்து மெட்டீரியல் ஹேண்ட்லிங். இப்போ அங்கே வந்து ஒரு மெட்டீரியல் அவங்க தான் ஏற்றி விடுவாங்க. நம்ம வந்து எல்லாமே சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் குஜராத்லாம் இம்போர்ட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் அங்கேருந்து வரையில் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சொன்ன பொருள் ஒரு மாதிரி இருக்கும், அங்கேருந்து வர பொருள் ஒரு மாதிரி இருக்கும். இங்கே வந்து அதுக்கப்புறம் நம்ம அவங்கள்ட்ட பேசி சார் இது நான் கேட்டதுனால அவங்களும் நமக்கு நான் பழக்கமானவங்க தான். சரி சார் நீங்கள் கொடுத்து விடுங்க, பாதி டிரான்ஸ்போர்ட் நான் கொடுத்துறேன், மீதி டிரான்ஸ்போர்ட் நீங்கள் கொடுத்துருங்க, நான் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருங்க. பட் நமக்கு அதில் பிரச்சனை இல்லை. டிரான்ஸ்போர்ட் 2 நாள் 4 நாள் மெட்டீரியல் இல்லாமல் இங்கே ஆளுங்க சும்மா இருப்பாங்க. ஸோ இதை இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் அங்கே போயிடுறோம். ஃபஸ்ட்டு போய் ஒரு இதில் பார்க்குறோம். அப்படி பார்க்க முடியலையா, அங்கேருந்து சாம்பிள் பீஸை கொரியர் அனுப்பிடுவோம். சாம்பிள் பீஸை பார்த்துட்டு சாம்பிள் பீஸ் ஓகே அப்படின்னு இங்கே எங்கள் குவாலிட்டி செக் மேனேஜர் சைன் பண்ணி கொடுத்தாருன்னா அந்த பீஸ் மாதிரி எங்களுக்கு வேணும்னா அதுக்கப்புறம் ஆர்டர் போனோம். அப்படின்னும் போது இந்த டிரான்ஸ்போர்ட் டைமு அந்த செலவுகள்லாம் வந்து குறையுது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, அது நம்ம வந்து முன்ன பின்ன வச்சு பண்ணிக்கிறோம். சேலஞ்சஸ் இல்லை அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் போக முடியாது. ஸோ சேலஞ்சஸை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்து அது ஸ்டெப் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்கோம். இதே கண்டெய்னர் நீங்களும் பில்ட் பண்ணுறோம், மற்றவங்களும் பில்ட் பண்ணுறாங்க. மக்களையே வந்து